ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம் உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்கோ பட்ட மாமி கிட்ட வாடி மொட்டை மாடி பட்டல் நாண்டி அது சும்மா நம்ம பெத்த விட்டாளா சும்மா நம்ம பெத்த விட்டாளா என்ன உண்மை சொல்ல வேண்டும் என்ன பாட தோன்றும் உனக்கு என்ன தோணுதோ பாடு நீ படுத்திரியே என் மெதுவாய கழுத்துல நீ மணத்திரியே இது அதுதானா மாமி வந்து குத்து பாட்டுக்கு ஆனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்க ஆட்டமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் கமெண்ட்ஸை. கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டீம் வந்து எதில் பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா காஸ்டியூம்ஸில். எல்லா காஸ்டியூம்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் டான்ஸ் காட்டுவாங்க. அவங்க கோரியோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்கீங்க மௌனிகா. என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா, நான் 4 பொண்ணுங்க ஆடுறீங்க இல்லையா, 4 பொண்ணுமே ஹீரோயின்ஸ் மாதிரி ஆடுறாங்க. நான் யாரை பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. நல்ல வேலை நீங்கள் காஸ்டியூமில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்க. ஈக்குவலாக ஒரே மாதிரி ஆடுறாங்க, பயங்கரமாக ஆடுறீங்க 4 பேருமே. சூப்பராக பண்ணுறீங்க டான்ஸஸ், பேக் டான்ஸஸ் எல்லாமே. கொஞ்சம் இந்த ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா. மற்றபடி டான்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு சரியா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். கலா மாஸ்டர் சேம் கோகுல் சார் சொன்ன மாதிரி மெயின் சேலத்தில் இருக்கிற ப்ளஸ் காஸ்டியூம், பியூட்டிஃபுல் காஸ்டியூம் டிசைன். அண்ட் ஆடின 4 பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி சூப்பராக பண்ணுங்க. அதாவது ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு டூயட் சாங் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து. பட் சேம் சொன்ன மாதிரி ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கை லூஸாக தொங்குது பார்த்து. அது மாதிரி நீ மேலே ஏறும் போதும் அப்படி கூன் போட்டு உட்காடுற. ஏன்னா உடனே நான் மற்ற 3 பேரை பார்க்கும்போது அப்படி நிமிர்ந்து நிற்கிறாங்க. உடனே நீ உட்கார்ந்த எடுத்து அந்த மேலே ஏறுறல, அப்படி மேலே ஏறி உட்காந்துல டக்குன்னு நீ உட்காந்து டக்குன்னு 3 பேரை பார்த்தேன். 3 பேர் அப்படி நேராக நின்னாங்க. நீ மட்டும் இப்படி கூனில் பேலன்ஸ் பண்ணாத மாதிரி, அவர் உனக்கு பேலன்ஸ் பண்ணாத மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கணும். புரியுதா? அதுதான் இனிமேல் நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ண. ஹெவினஸ், ஸ்டாமினா எல்லாமே இருக்குது, டான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் அண்ட் அந்த இது நல்ல பொசிஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். ஓகே, எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, குட் லக்.